ஈரான் எதை செய்யக்கூடாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கினாரோ அதை சவுதி அரேபியா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அந்த ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தத்தை போட்டதோட மட்டும் இல்லாம ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காரு. சாதாரண ட்விஸ்ட் கிடையாதுங்க, மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன், வெஸ்ட் ஏசியாவினுடைய அரசியலை அது தலைகீழாக புரட்டி போட்டுரும். அந்த அரசியலுக்கு சவுதி அரேபியா தயாரா அதை எதிர்கொள்வாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அது மட்டும் இல்ல, ஹவுதிஸ் சொன்ன மாதிரியே சவுதி அரேபியானுடைய கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப ரெட் சீலையும் பிரச்சனை உருவாகிருச்சு. ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல வேற பிரச்சனை. இப்ப இந்த அட்டாக்கு இந்த போரை எப்படி மாத்த போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. வழக்கம் போல டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய டரிஃப் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தையும் கையில் எடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட 80 நாடுகள் இந்தியா உட்பட 10% வரி விதிப்பு செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னு ஒரு அட்டகாசமான காரணம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம வீடியோக்குள்ள பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். முதல்ல சவுதி அமெரிக்கா இடையில கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்துக்கு வருவோம். அது என்ன ஒப்பந்தம்? சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன ஆகும்? அமெரிக்கா சவுதி அரேபியா ஒரு அணுசக்தி திட்டம் அமைக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் பண்ணுவாங்க. அவங்களுடைய உபகரணங்கள், அவங்களுடைய அந்த ரியாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. சவுதி அரேபியா அதை வச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்க இந்த அணுசக்தியை பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி அமெரிக்கா புதுசா ஒரு விஷயத்தை இதுல பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா எப்பயுமே வேற ஒரு நாடு அவங்களுடைய உதவியோட அணுசக்தி திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு வைங்களேன், அதுல யுரேனியத்தை என்ரிச் பண்ண விட மாட்டாங்க, அதாவது செறிவூட்ட விட மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய அவங்களுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயே அவங்க அந்த யுரேனியம் ஃபியூயலை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் ஓவர் வியூவா சொல்றேன். உதாரணத்துக்கு சவுத் கொரியா, அவங்க அமெரிக்கனுடைய உதவியோட தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த பவர் பிளான்ட்ஸ்ல ஃபியூயலை அவங்க இறக்குமதி பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது. எங்களை செறிவூட்ட அனுமதிங்க அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. இத்தனைக்கும் சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நல்ல நட்பு இருக்கு. சவுத் கொரியாவையே அனுமதிக்காத அமெரிக்கா இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்காங்க. ஏன் அதை அனுமதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். இன்னொரு பக்கம் ஈரான் இதை தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய யுரேனியத்தை வச்சு நாங்களே அதை செறிவூட்டிக்கிறோம், நாங்களே எங்களுடைய ஃபியூலை உருவாக்கிக்கிறோம், அதான் நாங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் ஈரான் கேட்கிறாங்க. அப்படி கேட்டதுக்கு தான் அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சவுதிக்கு அந்த அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில ட்விஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் காரணம். என்ன ட்விஸ்ட்? சவுதியோட அமெரிக்கா ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை போட்டாங்க. ஆனா போட்டதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு டிமாண்டை வைக்கிறாரு சவுதி கிட்ட. சவுதி அரேபியா ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டா மட்டும்தான் இந்த அணுசக்தி திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்னா என்ன? இஸ்ரேலோட மற்ற கல்ஃப் நாடுகள் எல்லாம் ஒரு நல்ல உறவை மேற்கொள்றதுக்காக அமெரிக்கானோட தலையீட்டுல கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தம். யுஏஇ, பஹ்ரைன் இந்த நாடுகள் எல்லாம் ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்துல இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈரான் ஏன் பஹ்ரைன், யுஏஇ எல்லாம் குறி வச்சு அதிகமாக தாக்குனாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த ஒப்பந்தத்துக்குள்ள சவுதி அரேபியா வந்தா மட்டும்தான் இந்த அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சரி, சவுதி அரேபியாவுக்கு அந்த அக்ரிமெண்ட்ல சேர்றதுல என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை இருக்கு. முதல்ல பாலஸ்தீன் பிரச்சனை. பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் எவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனுக்கு 2 ஸ்டேட் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தை நிறுவாம காசாவில் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராம நாங்க இந்த அக்கார்ட்ஸ்ல சேர முடியாது அப்படின்னு சவுதி அரேபியா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் கல்ஃப்ல பண்ற பிரச்சனைகளும் சவுதி அரேபியாவுக்கு பிடிக்கல. சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் நேருக்கு நேர் மோதிக்கலையே தவிர சவுதி அரேபியாவுக்கு இஸ்ரேலை எப்பயுமே பிடிச்சது கிடையாது. அதனால இஸ்ரேலோட இந்த உறவை நார்மலைஸ் பண்ற ஒரு அக்ரிமெண்ட்ல நாங்க எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் சவுதி அரேபியா அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்தே போடல. இப்போ இந்த அணுசக்தி திட்டத்தை காரணம் காட்டி ஒரு பிளாக்மெயில் மாதிரி அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அணுசக்தி திட்டத்துக்கு இவ்வளவு சலுகைகளோட அமெரிக்கா ஓகே சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள், குறிப்பாக அமெரிக்க ஊடகங்களே சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்னுடைய மருமகன் ஜேர்டு குஷ்னர், அவர் தான் குறிப்பா கல்ஃப் விவகாரங்கள்ல ஈரான் போர் தொடர்பான விஷயங்கள்ல நிறைய பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு. அவருடைய பல நிறுவனங்கள் மேல சவுதி அரேபியா அரசாங்கமே முதலீடு செஞ்சிருக்கிறதாக தகவல் வருது. அதுக்கெல்லாம் கைமாறாக தான் இவ்வளவு சலுகைகளை கொடுத்து இந்த அணுசக்தி திட்டத்துக்கு அமெரிக்கா ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் அமெரிக்க ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. மூணாவதாகவும் ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா அணுசக்தி திட்டத்துக்கு ஓகே சொல்லல அப்படின்னா
ரஷ்யா கூடயோ இல்ல சைனா கூடயோ சேர்ந்து அந்த திட்டத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சவுதி அரேபியா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த அணுசக்தி திட்டத்துக்கு அமெரிக்கா ஓகே சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு தான் அப்படி ஒரு ட்விஸ்டையும் வச்சிருக்காங்க. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈரானுக்கு கிடைக்காத அனுமதி, ஈரானால செய்ய முடியாத ஒரு விஷயத்த சவுதி அரேபியா செய்யறாங்க அப்படின்னா அது ஈரானால ஏத்துக்க முடியாது. இது கல்ஃப்ல நிரந்தரமாக அரசியல் பகையை உருவாக்கிரும். இந்த பிரச்சனை இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். நாளைக்கு சவுதி அரேபியா அவங்களுடைய யுரேனியத்தை செறிவூட்டி அவங்க அணு ஆயுதம் தயாரிச்சிட்டாங்கன்னா ஈரான் நாங்க மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் கிளம்புவாங்க. இது பிரச்சனை மேல பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதை தான் சொன்னேன், இது கல்ஃபினுடைய அரசியலே மாத்தி போற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மூவ் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய பேக்கப்ல இருக்கிற ஏமனுடைய ஹவுதி படைகள் அவங்க சொன்ன மாதிரி சவுதி அரேபியனுடைய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க. சவுதி அரேபியனுடைய கப்பல்கள் செங்கடல் பகுதி வழியாக, குறிப்பா அந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரீட் வழியாக கடந்து போக முயற்சி பண்ணாங்கன்னா நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த 2 கப்பல்களிலும் கடுமையான சேதாரம் ஏற்பட்டிருக்கு. 2மே எண்ணெய் கப்பல்கள். இந்த அட்டாக்குக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு ஈரான் தான் பொறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஈரானுடைய பேக்கப்ல தான் ஹவுதி இருக்கு. அதனால ஹவுதிக்களும் சரி ஈரானும் சரி பார்த்து நடந்துக்கங்க, இல்லாட்டி பிரச்சனை ஆகிரும். இன்னொரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா ஹவுதி அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ரெட்சி வழியாக அவங்களுடைய கப்பல்களை இயக்குறதுக்கு நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸ் தயங்குறாங்க. இதுக்கு முன்னாடி யூரோப்ல இருந்து ஏசியாவுக்கு ஒரு வர்த்தக கப்பல் வரணும் அப்படின்னா அது மெடிட்டரேனியன் கடல் வழியாக சூயஸ் கனல், ரெட்சி, அப்படியே பாபல் மண்டப் ஸ்ட்ரீட், அங்கிருந்து ஏசியாவுக்கு வரணும். இந்த ரூட்டு இப்ப பிரச்சனையாக இருக்குன்றதுனால அவங்க மெடிட்டரேனியன் சீல இருந்து நேரடியாக ஆப்பிரிக்காவை சுத்திக்கிட்டு வர ஒரு ரூட் வழியாக இப்ப கப்பல்களை இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அப்படி 10-15 நாள் எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா ஃபியூல்லாம் எடுத்துச்சு அப்படின்னா இந்தியா மாதிரியான ஏசியன் கண்ட்ரீஸுக்கு வந்து சேர்ற அந்த பொருட்களுடைய விலையும் உயரும். ஸோ இது இந்தியாவிலையும் விலைவாசி உயர்வுக்கு ஒரு காரணமாக அமையும். எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ல இருந்து கச்சா எண்ணெய், கேஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வரல அப்படின்னா அதனுடைய விலை ஏறுதோ, இந்த பாதை வழியாக முக்கியமான பொருட்கள் எல்லாம் வர தாமதமானாலும் அதனுடைய விலைவாசியும் இந்தியாவில் உயரும். ஹவுதிஸினுடைய இந்த அட்டாக் தொடர்ந்துச்சு அப்படின்னா அது ஈரானுக்கு இந்த போர்ல ஒரு லெவரேஜை கொடுக்கும். அது அவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயமாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயமும் நடக்கும். அமெரிக்காவும் சவுதியும் சேர்ந்து ஹவுதிக்கள் மேல திரும்பவும் தாக்குதல் நடத்துவாங்க. ஏற்கனவே போன வருஷம் ஒரு தாக்குதல் நடந்து அதுக்கப்புறமாக நாங்க அமெரிக்காவுடைய கப்பல்கள் மேல அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் ஹவுதிக்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தமே கையெழுத்தாச்சு. இப்ப திரும்பவும் ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த சூழல் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகே, அமெரிக்கா ஈரான் எங்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். ஈரான் தொடர்ந்து கல்ஃப்ல இருக்கிற குவைத், பக்ரைன், ஜோர்டான் இதை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அமெரிக்க படைகள் மேல எல்லாம் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்குள்ளேயே பிரஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்த போர் துணை, அதாவது நான் பிப்ரவரியில இருந்து கணக்கு சொல்றேன், 18 பேர் அமெரிக்க ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க ஈரானால. 100 பேருக்கு மேல கடுமையான காயம் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அமெரிக்காவில் பிரஷரை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன் பிரஷரை ஏற்படுத்துது அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜியே இல்லாம இந்த போர் நடத்திட்டு இருக்கீங்க, தேவையில்லாம செலவு பண்றீங்க, விலைவாசி உயருது, அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய உயிரை நீங்க தேவையில்லாம பலி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பிரஷர் தான் உள்ள வருது. அமெரிக்க அரசாங்கம் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக ஒவ்வொரு வருஷமும் பெரிய தொகையை ஒதுக்கும். அப்படி தொகையை ஒதுக்கணும்னா அதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை வாங்கணும். அப்படி ஒப்புதல் வாங்குறதுக்கு காரணத்தை சொல்லணும், எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் தேவை அப்படின்னு சொல்லி. அந்த காரணத்தை ஒரு ஓப்பன் ஹியரிங்காக நடத்துவாங்க. ஓப்பன் ஹியரிங்னா நாடாளுமன்றத்தின் நடுவில் உட்கார வச்சு எல்லாமே கேள்வி கேட்பாங்க. எதுக்காக இவ்வளவு பணம், நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில பீட் ஹெக்ஸெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், அவரை வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாங்க. நறுக்குன்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, நீங்க ஏப்ரல் மாசமே சொன்னீங்க ஈரானுடைய மிசைல் சிஸ்டத்தை அழிச்சிட்டோம், அவங்களுடைய கடற்படையை அழிச்சிட்டோம், அவங்களுடைய ராணுவத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா இப்பவும் அமெரிக்கனுடைய பேசிஸ் மேல ஈரான் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அது எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு, அப்ப நீங்க பொய் சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு திரும்பவும் மழுப்புறாரு பீட் ஹெக்ஸெட். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. On day 14 of this conflict, Mr. Secretary, day 14, nearly 5 months ago, you stated that Iran's military had been, quote, destroyed and, quote, made combat ineffective. That was on day 14 of the war. Was that an accurate statement? They didn't have a navy any longer. It's completely sunk. Their missiles were buried underneath a lot of their underground facilities, and their defense industrial base has been almost completely destroyed. So as far as a military assessment of Iran's capabilities, it didn't mean by any stretch of the imagination absolute zero. அதாவது இப்பயும் அந்த பொய்ய சொல்றாரு. மிச்சம் மீதி ஏவுகணைகளை அவங்க எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்க, அதை வச்சு மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு.
மிச்ச மீதியை வச்சுதான் ஈரான் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மிச்ச மீதியை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. இப்படி மறைச்சே அமெரிக்கா மக்களை ஏமாத்தி இந்த போரை நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய அரசாங்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா தொடர்ந்து 13வது நாளாக ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் தான் அவங்களுடைய அட்டாக் மையப்படுத்தி இருக்கு. கப்பல்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அவங்களுடைய ஆயுதங்களை எப்படி எல்லாம் அடிச்சு உடைக்கணும், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி உடைக்கணும் அப்படின்னு குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில டொனால்ட் ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட் கடந்த 2 நாட்கள்ல 2 முறை மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, இதுக்கப்புறமாகவும் ஈரான் கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு கப்பல் மேல நடக்கிற அட்டாக்குக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு பிரிட்ஜஸை நாங்க தகர்ப்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் ஒரு மிரட்டலை கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன மாத்தி பேசுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் ஈரான் அட்டாக் பண்ற ஒவ்வொரு கப்பல்களுக்கும் அதுல ஏற்படுற சேதத்துக்கான தொகையை நாங்க ஈரானுடைய அந்த ஃப்ரோசன் அசெட் இருக்குல்ல, முடக்கி வச்சிருக்காங்க இல்லையா அமெரிக்கா, அந்த தொகையிலிருந்து நாங்க எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு இப்ப அதை மாத்துறாரு அப்படின்னாலே இந்த போர்ல அமெரிக்கா நினைச்சது நடக்கல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. ஆனா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, கண்ணுக்கு கண், அதாவது பழிக்கு பழி தீர்த்தே தீர்வோம், நீங்க எங்க மேல என்ன பண்றீங்களோ அதே நாங்க திரும்ப செய்வோம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ அங்க இருக்கிற கல்ஃப் நாடுகள் தான். ஏன்னா அவங்க தான் அமெரிக்காவினுடைய ராணுவ படைகளை பயன்படுத்துறதுக்கு அவங்களுடைய நிலத்தை அனுமதிக்கிறாங்க இல்லையா, அந்த நாடுகள் மேலதான் அட்டாக் அதிகமாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபஃப் அவர் ஒரு மீமை ஷேர் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடைகளை விதிக்கிறோம், ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு அவங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்களே அவங்க ஊர்ல கேஸ் விலையை எண்ணெய் விலையை ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மீமை ஷேர் பண்ணி ட்ரோல் பண்ணியிருக்காரு. யுஎஸ் ஈரான் இடையிலான இந்த போர்ல யூகேவும் நுழையுமோ அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள் நமக்கு தெரியுது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, யூகேனுடைய புதிய பிரதமராக பதவி வைத்திருக்காரு ஆண்டி பர்ன்ஹாம். அவரு அமெரிக்க டொனால்ட் ட்ரம்போட ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வச்சிருக்காரு. அந்த கான்வர்சேஷன்ல அமெரிக்கா யூகேனுடைய படைத்தளங்களை பயன்படுத்தி ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த அனுமதி கொடுக்கப்படலை, இப்போ அதை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது முதல் அறிகுறி. ரெண்டாவது, அமெரிக்காவும் ஃபேர்ஃபோர்ட் அப்படிங்கிற இங்கிலாந்துல இருக்கிற ஒரு ஏர்பேஸ்ல இருந்து அவங்களுடைய B-1 பாம்பர் ஜெட்ஸை எடுத்துட்டு ஈரான் மேல அட்டாக் பண்ணதாக தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு யூகே அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க அதுக்கான தக்க பதிலடியை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. எப்படி பதிலடி கொடுப்பாங்க, சைப்ரஸ், அதாவது இஸ்ரேலுக்கு பக்கத்துல அந்த மெடிட்டேரியன் கடல் பகுதியில ஒரு நாடு, அந்த சைப்ரஸ்ல யூகேக்கு ஒரு ஏர்பேஸ் இருக்கு, அதை ஈரானால அட்டாக் பண்ண முடியும். இந்திய பெருங்கடல டியாகோ கர்ஷியா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல யூகேக்கு ஒரு பேஸ் இருக்கு, அந்த தீவின் மேல ஈரானால அட்டாக் பண்ண முடியும். இப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா எங்களுடைய நாட்டை தற்காக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் நாங்க மேற்கொள்வோம் அப்படின்னு யூகேவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில யூகேவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்ப ஆயுதத்தால் நடக்கிற அந்த போரை பத்தி பார்த்தோம். அடுத்து ட்ரம்ப் நடத்திட்டு இருக்கிற டரிஃப் போர், அதுக்கு வருவோம். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பதவி ஏற்றதுக்கு பிறகு உலக நாடுகள், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மேல வெவ்வேறு அளவிலான வரி விதிப்பு செஞ்சாரு. அதையெல்லாம் ரெசிப்ரோக்கல் டரிஃப் அப்படின்னு அறிவிச்சாரு. அந்த வரி விதிப்பு செல்லாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கானுடைய சுப்ரீம் கோர்ட் அதை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி டெம்பரரியா ஒரு 10% வரி விதிப்பை செஞ்சிருந்தாரு. அந்த 10% வரி விதிப்பு இன்னைக்கு அதிகாலையோட முடிவுக்கு வருது. அதனால அந்த டயத்தை சரியா பார்த்து வெள்ளிக்கிழமை தொடங்குற நள்ளிரவு 12:01 இருந்து 80 நாடுகள் மேல 10ல இருந்து 12.5% வரைக்கும் வரி விதிப்பு செய்யறதாக அமெரிக்க அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ஃபோர்ஸ்டு லேபர் மூலமாக உருவாக்குற பொருட்களை நிறைய நாடுகள் இறக்குமதி செய்யறாங்க, அதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஃபோர்ஸ்டு லேபர்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, நிறைய நாடுகள் இன்னும் அடிமை முறை இருக்கு, மக்களை கடத்திட்டு போய் வேலை வாங்கி அதுல உருவாக்கப்படுற பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க, அந்த பொருட்களை நிறைய நாடுகள் வாங்குறாங்க, அது தவறு, அதனாலதான் நாங்க இதை வரி விதிப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த பொருட்களை வாங்குறதுனால அமெரிக்காவுக்கு என்ன இழப்பு அப்படின்னா, அமெரிக்கா கூடுதலான பொருட்களுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்து ஒரு பொருளை உருவாக்குறாங்க, அதனால அந்த பொருளுடைய விலை அதிகமாக இருக்கு. அதுக்கு காம்படிஷனா இந்த மாதிரியான ஃபோர்ஸ்டு லேபர் மூலமாக உருவாக்கப்படுற ப்ராடக்ட்ஸ் கம்மியான விலைக்கே கிடைக்குது, அதை இந்த நாடுகள் எல்லாம் இறக்குமதி செய்ய அனுமதிக்கிறாங்க, அது தவறு, அமெரிக்காவுக்கு இதுல இழப்பு ஏற்படுது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இந்தியா உட்பட 80 நாடுகள் மேல இந்த வரி விதிப்பை செஞ்சிருக்காரு. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்தியா நாங்க அந்த மாதிரியான ஃபோர்ஸ்டு லேபர் மூலமாக உருவாக்குற ப்ராடக்ட்ஸை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றிருக்காங்க, அது நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்தியா மேல போட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஓகே அவங்க கொண்டு வந்திருக்காங்க, ஆனா அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும்ல, அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த 10% வரியை விதிச்சிருக்கோம் அப்படின்னு அசர வைக்கிற மாதிரி ஒரு காரணத்தை அமெரிக்கா சொல்லியிருக்காங்க.
இப்ப ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்புக்கு எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா கிட்ட இருந்து இன்னும் அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த டாரிஃபும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரத்தாகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கமும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நியூயார்க்குக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு வந்தா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. யார் அவர்னு கேட்டிருந்தோம். சரியாக நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூயார்க்கினுடைய மேயராக எனக்கு அவரை கைது செய்யறதுக்கான எந்த அதிகாரமும் இல்லை. ஆனா மத்திய அரசாங்கம், அதாவது ட்ரம்பினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற அரசாங்கத்துக்கு இருக்கு, அவங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. தொடர்ந்து நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல நிறைய முக்கியமான போர் தொடர்பான விஷயங்களையும் சரி, ஃபாரின் நியூஸையும் பார்க்குறோம். அதோட சேர்ந்து இங்க டெல்லியில் நடக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ப்ரொடெஸ்ட்டை பத்தியும் சென்சஸ் 2027 பத்தியும் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் பாருங்க. அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் கீழே நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நம்மளுடைய சேனலை பத்தி சொல்லுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.